நேற்று ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இளம் பிளேயரான ஆயுஷ் மாத்ரே டக் அவுட்ல உட்காந்து அவர் கண் கலங்கிக்கிட்டு இருக்க அதே நேரத்தில் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனில் ரோஹித் சர்மா ஆட்ட நாயகன் விருதை அவர் வாங்கியிருந்தார். ஸோ அந்த ஒரு தருணம் ரோஹித் சர்மா உடனடியாக அவர் செஞ்ச செய்கை பார்க்குற எல்லாரையுமே மிகப்பெரிய அளவில் தற்போது ரோஹித் சர்மா அவரை பாராட்ட வச்சிருக்கு. அதாவது நேற்று நம்ம சிஎஸ்கே அணி மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக 1 விக்கெட்டில் 2 விக்கெட்டில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் ரொம்ப ரொம்ப மோசமான படுதோல்வியை நம்ம சிஎஸ்கே அணி அடைஞ்சிருந்தாங்க. இதுக்கு மிக முக்கியமான காரணம் யார் அப்படின்னு கேட்டால் ரோஹித் சர்மா அதே போல் சூரியகுமார் இவங்க 2 பேருமே சேர்ந்து சிஎஸ்கே அணியை துவம்சம் செஞ்சுட்டாங்க. முக்கியமாக ரோஹித் சர்மா இந்த தொடர்லேயே அவர் சுத்தமாக ஃபார்ம் இல்லை. 30 ரன் கூட எந்த ஒரு மேட்ச்லையுமே அடிக்காம தான் அவர் அவுட் ஆகி வெளியேறிட்டு இருந்தார். ஆனால் நேற்று சிஎஸ்கே அணிக்கு எதிராக கம்ப்ளீட்டாக ஒரு வித்தியாசமான ரோஹித் சர்மாவாக மாறி சிஎஸ்கே அணியை மொத்தமாக பிரித்து மேஞ்சி எடுத்துட்டாரு. அதே போல தான் சூரியகுமார் சிஎஸ்கே அணியின் மற்ற போலர்களை பொழந்து எடுத்திருந்தா கூட பரவாயில்ல, நம்ம நம்பிக்கை நாயகனாக இருக்கிற நூர் அகமது அவருடைய போலிங்கை கூட சூரியகுமார் விட்டு வைக்காம சிக்ஸர்களையும் 4களையும் பறக்க விட்டது பார்க்குற நம்ம எல்லாருக்குமே அடி வயிற கலக்கிற மாதிரி தான் சூரியகுமார் அவருடைய பேட்டிங் அமைஞ்சிருந்தது. அந்த வகையில் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே அணிக்கு நடந்திருக்க ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா ஆயுஷ் மாத்ரே அப்படிங்கிற 17 வயது இளம் சிறுவனை நம்ம சிஎஸ்கே அணியின் எதிர்காலத்துக்காக தற்போது கண்டுபிடிச்சிருக்காங்க. அவரும் 15 பந்துகள் மட்டுமே விளையாண்டு 32 ரன் பேக் டு பேக் சிக்ஸர்களை அடிச்சு சிஎஸ்கே அணியின் மிகப்பெரிய நம்பிக்கை நாயகனாக ஒரே ஆட்டத்தில் மாறிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் சிக்ஸர் லைன்ல ஒரு அற்புதமான கேட்ச், அதே போல ஒரு டஃப்பான கேட்ச் அப்படின்னு தெரிஞ்சதுமே பாலை உள்ள போட்டுட்டு 5 ரன்களை சிஎஸ்கே அணிக்கு சேமிச்சும் கொடுத்திருந்தாரு. இப்படி ஓவரால எல்லா பர்ஃபார்மன்ஸையுமே இந்த ஆட்டத்தில் ஆயுஷ் மாத்ரே அவர் வெளிப்படுத்தியும் சிஎஸ்கே அணி அவர் விளையாண்ட இந்த ஐபிஎல் டெபியூட் முதலாவது ஆட்டத்திலேயே தோல்வி தான் அடைஞ்சு போயிருந்தாங்க. ஸோ இந்த தோல்வியால் ஒட்டுமொத்த சிஎஸ்கே பிளேயர்கள் எல்லாருமே வருத்தப்பட்டு இருந்தப்ப ஆயுஷ் மாத்ரே அவரும் டக் அவுட்ல வருத்தப்பட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தார். அப்போ ஆட்ட நாயகன் விருதை வாங்கியிருந்த ரோஹித் சர்மா ஆயுஷ் மாத்ரே அவரை பற்றி புகழ்ந்து பேசியிருந்தார். 17 வயது இளம் சிறுவன், அவனுடைய திறமையை பற்றி எனக்கு ஏற்கனவே நல்லா தெரியும். ஆனால் நாங்கள் தான் ஏலத்தில் அவரை எடுக்காமல் மிஸ் பண்ணிட்டோம். ஆனால் சிஎஸ்கே அணி 2ஆம் பாதிலையாவது அவரை பிட் பண்ணி இந்த ஆண்டு ஐபிஎல்ல விளையாட வச்சிருக்கிறது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ இந்த முதலாவது ஆட்டத்திலேயே ஆயுஷ் மாத்ரே அவருடைய இந்த ஓவரால் எல்லா பர்ஃபார்மன்ஸையுமே சிறப்பாக செஞ்சு முடிச்சிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய இந்த இன்னிங்ஸ் 10/11 தான். நான் இது வரைக்கும் நிறைய ஆட்ட நாயகன் விருதுக்கு வாங்கியிருக்கேன், அதில் இது ஒன்று தான். ஆனால் ஆயுஷ் மாத்ரே அவர் இந்த ஆட்டத்தில் நல்லா விளையாண்டுருக்காரு, நல்ல ஸ்ட்ரைக் ரேட்லையும் விளையாண்டுருக்காரு. அதனால என்னுடைய இந்த விருதை ஆயுஷ் மாத்ரே அவருக்கு தர்றதுல நான் பெருமைப்படுறேன் அப்படின்னு ரோஹித் சர்மா ஆயுஷ் மாத்ரே அவரை பற்றி பேசி இந்த ஆட்டத்தில் நல்லா விளையாண்டது அந்த சிறுவன் தான் அப்படின்னு அவர்கிட்ட வருத்தத்தோட கண்ணீரோட உட்காந்துக்கிட்டு இருந்த ஆயுஷ் மாத்ரே அவரை கூப்பிட்டு அந்த விருது ஆட்ட நாயகன் விருதை ரோஹித் சர்மா ஆயுஷ் அவர்கிட்ட கொடுத்துருந்தாரு. ஸோ இதை பார்த்த ஒட்டுமொத்த சிஎஸ்கே டீம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அதிர்ச்சி அடைஞ்சு போயிட்டாங்க. முக்கியமாக அங்கே இருந்த மக்கள் எல்லாருமே ரோஹித் சர்மா அவருடைய இந்த செய்கைக்கு பயங்கரமாக நெகிழ்ச்சி அடைஞ்சு போயிருக்காங்க. ஸோ ரோஹித் அவருடைய இந்த செய்கையை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.